மறக்காதீங்க. Your harvest is in your hand. உங்க அறுவடை உங்க கையில இருக்கு, உங்க வாயில இருக்கு. Your harvest is in your hand. உங்க அறுவடை உங்க கைகளில இருக்கு. Until you do the Lord's work, He will bless you. தேவனுக்கு செய்யும்போது தேவன் ஆசீர்வதித்து அவர் வாழ்கிறார். Until you do what God wants, He will surely bless you. தேவன் எதை உங்கள் வாழ்க்கையை செய்ய வருவார், நீங்கள் செய்து முடித்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். Thank you for speaking with us. எங்கள் மத்தியிலே நீர் பரிசுத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. Last 2 hours you are speaking to us. இந்த 2 மணி நேரங்களாக நீர் எங்கள் மத்தியிலே பேசுவதற்காக நன்றி. Thank you for doing. Thank you for speaking. எங்கள் மத்தியிலே நீர் பேசுவதற்காக, எங்கள் மத்தியிலே செயல்பட்டதற்காக நன்றி. Thank you for proving again you are real. நீர் இந்த இடத்திலே உலாவினீர் என்பதை நிரூபித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். Bless us. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. In the name of Jesus. இந்த இயேசுவின் நாமத்தினாலே I ask and pray. நான் ஜெபித்து வேண்டிக் What is this year? என்ன கேட்கிறீங்க? Harvest. I want to say it louder. Come on, 1, 2, 3. What is this year? Harvest. One more time. 1, 2, 3. What is this year? Harvest. One last time. 1, 2, 3. What is this year? Harvest. Declare it. அறிக்கையிடுங்க, Decree. பெற்றுக்கொள்ளுங்க. Whatever is dry. எதுவும் சரியோ, Whatever is dry. எதெல்லாம் வற்றி வறண்டு போய் இருக்கிறதோ, Harvest has come. உங்களுக்கு வறட்சி போய் செழிப்பு அறுவடை வருகிறது. Until we meet the next time. நாம் திரும்பவும் சந்திப்போம் உங்களை. Until we meet the next time. அடுத்த முறை நாம் உங்களை சந்திப்பதற்கு முன்பாக Many testimonies will come up. அநேக சாட்சிகள் மத்தியில் எழும்போம். Next time. அடுத்த முறை Come with an expectation. அதிக எதிர்பார்ப்போடு வாருங்கள். The one who expected God's word. யாரெல்லாம் எதிர்பார்ப்பாளோடு வந்திருந்தீர்களோ அவர்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள். Word. Amen. God bless you. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you so much, Pastor, for giving me an opportunity. இந்த சந்தர்ப்பத்தை நல்கிய போதவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். And I take a moment to thank my mentor for sending me here. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் ஜோசப் பந்தன் பாஸ்டர் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிற வேளையிலே, Because if he was not there, I would not have been here. அவர் இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் நான் இல்லை. Not here, not anywhere. I mean, இங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே நான் இல்லை. he is a great blessing, அவர் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், a great leader, எனக்கு ஒரு பெரிய தலைவர். more than prophetic gift. I love him. Amen. என்னுடைய தீர்க்கதரிசி வரத்தை விட நான் அவரை அதிகமாக நேசிக்கிறேன். Amen. God has given you a great father. உங்களுக்கு ஒரு அருமையான தகப்பனாரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். I say a leader is the best blessing what God can give. ஒரு தலைவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக Jesus இருக்கிறார். is alive. தேவன் இயேசுவானவர் உயிரோடு இருக்கிறார். Keep on praying. May God bless you. Thank you so much, Pastor. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஒருவரை குறித்து வெளிப்பாடுகள் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளையும் கூறினீர்களே, அதை நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டு அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக போராடக்கூடிய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டோட வேண்டும். அவர் எங்கள் மத்தியிலே வந்ததற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தங்கப்பாண்டி வாசிப்போம், நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. நோக்கம் ஜனங்கள் கர்த்தரோடு இணைக்கப்பட வேண்டும். கூட்டம் சேர்க்க அல்ல. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருந்தால் அவ்வளோவரும் பரலவும் போகணும். அதான் குறிக்கோளாக இருக்கணும். 10 பேர் தான் இருக்காங்க, 10 பேரும் பரலவும் போயிட்டாங்கன்னா அதுக்கு தட் இஸ் பெட்டர். அல்லேலூயா. தங்கப்பாண்டிக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் ஆதியிலே செய்த ஊழியர்கள் எனக்கு நன்றாக தெரியும். கர்த்தர் தானே அவரை ஆசிரியர். நானே சிரிப்பேன், நான் காரியை விட்டு வேலையை விட்டு அப்படின்னா அப்போ ரசிக்கப்பட்டேன். நான் ரசிக்கப்பட்ட பிறகு தான் அதனுடைய மகிமை. இந்த எங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய ஜனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துவோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் கர்த்தர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியினருடைய ஐக்கியம் என்றென்றைக்கு எப்பொழுதும் நம்ம நேரோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.
ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லிக் கொடுங்க. உணவு தயாராக இருக்கு.